ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கண வீடியோ வந்து ஈவினிங் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கான தலைப்புச் செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நீட்டிப்பு 2025 to 26. இதை வந்து தலைப்புச் செய்தி. காப்பீட்டு திட்டங்களை வந்து இந்த வருஷத்துக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. பட்ஜெட் வந்து ஏற்கனவே வந்து 66,550 கோடி இருந்துச்சு. இப்போ எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட் அப்படின்னா 69,515.71 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. இதான் வந்து நியூஸ். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை மட்டும் படிக்கக்கூடாது. அந்த திட்டங்கள் என்னென்ன, அந்த திட்டங்களை வந்து ஏற்படுத்தியது யாரு, அதுக்கான நோக்கம் என்ன, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பயிர் இழப்புகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் அரசாங்க திட்டம். அதாவது வந்து இப்போ பயிர்களை வந்து பூச்சிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து பயிர் இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து நிதி வழங்குவது தான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் எப்போ ஏற்படுத்தியது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏற்படுத்தியது. இதை வந்து மெயின்டைன் பண்ணுற அமைச்சகம் எது அப்படின்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், அதாவது WBCAS, வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பயிர் வந்து இழப்பீடுகளுக்கான நிதி கொடுக்கறது தான். இது என்ன அப்படின்னா இந்த மழையினால சேதமாகுது இல்லையா, அந்த மாதிரி உள்ள போது பயிர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறது. இந்த ரெண்டு திட்டத்துக்கு தான் வந்து சேர்த்து பட்ஜெட் வந்து இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து நியூஸ். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் எடுத்து கொடுக்குற அடிஷனலான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த திட்டம் யார் ஏற்படுத்தியது, எப்போ ஏற்படுத்தினாங்க, அந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதில் வந்து பாருங்கள், இது என்னென்ன பயிர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உணவு பயிர்கள், அதாவது தானியங்கள், பருப்புகள், இது வந்து ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நிதி வழங்குறாங்க. எண்ணெய் விதைகள், வணிக மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். ஓகேவா? அடுத்த ஹெட்லைன் நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரி. டிசம்பர் ஜிஎஸ்டி வசூல் வந்து 1.77 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஓகேவா? அப்போ ஜிஎஸ்டி வரினா என்ன, அது எங்கிருந்து பெறப்பட்டது, அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜிஎஸ்டி வரிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு மறைமுக வரி. இது எந்த கண்ட்ரிலேருந்து பெறப்பட்டதுன்னா கனடாவிலிருந்து பெறப்பட்டது. சட்டம் வந்து மசோதா வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டது வந்து 2017 மார்ச் 29. இது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 2017 ஜூலை 1. இந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்திய போது வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா பிரணாப் முகர்ஜி. அப்போதைய நிதியமைச்சர் யார் அப்படின்னா அருண் ஜெட்லி. இதில் என்னென்ன வந்து வரிகள் இருக்குது அப்படின்னா 0%, 5, 12, 18, 28%. இது வந்து என்னென்ன வரி சதவீதங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆர்டிக்கல் சட்ட திருத்தமும் தெரிஞ்சுக்கணும். 101வது சட்டம் 2016 மூலம் நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தது பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அமைப்பு. இந்த கவுன்சில் அமைப்பு பாருங்கன்னா எந்த விதியின் கீழே வந்து கொண்டு வந்தது அப்படின்னா பிரிவு 279A படி ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்க வேண்டும்ங்கிறது இந்த விதி வந்து கூறுது. இதன்படி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னா 33 உறுப்பினர்களை கொண்டது தான் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். இது போக நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து எதுவும் அடிஷ்னலாக வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அதையும் கேதர் பண்ணி இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2025ஆம் ஆண்டை பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக அறிவிப்பு. அதாவது இந்த வருஷத்தை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்கிறார். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் 268 பேரின் உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
2024ஆம் ஆண்டு, அதாவது லாஸ்ட் இயர் வந்து 268 பேரின் உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டுள்ளதாம். ஓகே, நம்ம ஜனவரி 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. நேற்றுக்கு வந்து ஜனவரி 1 கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து தமிழர்களுக்கான உலக அடையாளம் சொல்லிட்டு திருவள்ளுவர் சிலை வந்து வெள்ளி விழா பார்த்தோம். அங்கே வந்து தமிழக முதல்வர் வந்து பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கடைசி வாரம் வந்து திருக்குறள் வாரம்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அது வந்து மெயினாக அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் நேற்று சொல்ல மறந்துட்டேன், இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து இலக்கண வீடியோ வரும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.